எத்தனையோ சட்னி இருந்தாலும் அது என்னமோ நமக்கு தெரியல, இந்த தக்காளி சட்னியை தான் நம்ம கண்ணு நாக்கும் தேடுதுங்க. தோசைன்னு இருந்தாவே தக்காளி சட்னி இருந்தால் தான் ஒரு 2 தோசை இன்னும் எக்ஸ்ட்ரா உள்ள இருங்க. அதையே கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நெடக்கலை ஆட் பண்ணி செஞ்சுருந்தேங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்துடலாமா? அதுக்கு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நெடக்கல்ல கடலப்பருப்பை நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், வரமிளகாய், பூண்டு ஆட் பண்ணி வதக்கிட்டு, தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா உப்பு, புளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மைய வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அரைச்சி எடுத்து பார்த்தோம்னா கலரும் மணமும் ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. எப்பவும் போல தாங்க கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை தழை ஆட் பண்ணி நல்லா தாளித்து கொட்டி நல்லா மணம் வர வர 2 தோசையை சுட்டு இறக்கி சட்னியோடு சர்வ் பண்ணால்